என்னுடைய டாபிக் வந்து ஈட் ஹெல்த்தி லிவ் ஹெல்த்தி சரிங்களா. பட் இது யார் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? நம்ம ஒரு பழமொழி இருக்குது, சித்தர்கள் சொன்னது, லைக் ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோயில்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா இந்த வாசகம் கேட்டிருக்கீங்களா? ஊனுடம்பே ஆலயம், நம்ம உடம்பு தான் கோவில்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா கேட்டிருக்கீங்களா இது? ஓகே. நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே போய் நீங்கள் சாமியை தேடுறத உன்னுக்குள்ளே தேடிக்கொண்டுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னா, முதல்ல உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் உள்ளே இருக்கிற பெருந்தெய்வத்தை பார்க்க முடியும்னுவாங்க. ஸோ அந்த ஆலயமை இன்றைக்கி நம்ம எப்படி நல்லா வச்சுக்கலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம வெளியே இருக்க கோயில் பார்க்குறோம், கல் சிமெண்ட்டு கருங்கல் நிறைய வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம உடம்புன்ற கோயிலை எப்படி கட்ட போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. அது வந்து நிறைய பேர் நம்ம நிறைய சொல்லுவோம், ப்ரோட்டீன் சாப்பிடணும், நியூட்ரிஷன் சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லுவோம். பட் அப்படியே சில பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நான் ஒழுங்காக தான் சார் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆக மாட்டேது, தைராய்டு கண்ட்ரோல் ஆக மாட்டேதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்மளுக்கு சுகர் எந்த அளவுக்கு உடம்புல ஷூட் அப் ஆகுதுன்றதை மெஷர் பண்ணுவாங்க. அது எந்த ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ், இப்போ எத்தனை பேர் நினைக்கிறீங்க லைக் நிறைய சாப்பிட்டா குண்டாகிடுவேன், இல்லை கம்மியாக சாப்பிட்டா ஒல்லியாக இருப்பேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? யாருன்னா கை தூக்க முடியுமா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, நரம்பு மாதிரி, ஆனால் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த பரோட்டா சூரி ஜோக்கெலாம் பார்த்துருக்கீங்க, நிறைய பரோட்டா சாப்பிட்றாரு, ஆனால் அவர் ஒல்லியாகவே தான் இருப்பார். அதனால் நிறைய சாப்பிட்டா குண்டாகும்ன்றதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோன்றதை பொறுத்து தான் நம்ம உடம்பு குண்டு ஒல்லின்றது. இன்னொன்று, இயற்கையாகவே நம்ம இந்த பித்த வாயு கபானம் இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக சாப்பிட்டா குண்டாகவே நினச்சி யாரும் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. எப்படி சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோன்றது தான் விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து மெயினாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம என்ன சாப்பிட்டா உடம்புல வந்து சுகரை டக்குன்னு ஸ்பைக் ஆகும். ஏன்னா நம்ம சொல்கிறோம்ல, நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரம் கழித்து செக் பண்ணுங்கன்றோம், இல்லை சாப்பிட்ட பிறகும் திடீர்னு மயக்கம் வருது. சில சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிடலனாலும் மயக்கம் வரும். ஸோ சுகர் ஏறுனா மயக்கம் வரும், ஏன் சாப்பிடலனாலும் மயக்கம் வரும், அதை யோசிச்சிருக்கோமா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டா சுகர் ஏறும், வெஜிடேரியன் சாப்பிட்டா சுகர் ஏறாதுன்றாங்க. அது எத்தனை பேர் நம்புறீங்க? நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஏறு, வெஜ்ஜு சாப்பிட்டா ஏறாதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? யாருன்னா கை தூக்க முடியுமா? ஓகே. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் நம்ம சாப்பிட்ருக்கோம், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தெரியும், இப்போ பால்கோவா சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த முதுகு தண்டுலேருந்து மூளைக்கு வரைக்கும் அடிக்கும், அந்த சுகர் சில்லுன்னு இருக்கும், இது ஐஸ் தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாருன்னா அன்மியூட் பண்ணி பேசணுனாலும் பேசலாம். ஸோ விஷயம் என்னென்னா, இப்போ சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா, சிக்கனில் வந்து ஆக்சுவலாக கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. சிக்கன் சாப்பிட்டா சுகர் ஏறுன்றது கிடையாது. ஆனால் சிக்கன் 65 சாப்பிட்டிங்கன்னா சுகர் கண்டிப்பாக ஏறும். ஸோ சுகரில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸில் வந்து ஒரு 3 பார்ட் இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், இப்போ 0 to 10 இல்லை 10 to 30ன்றது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம். 30 to 50ன்றது மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ். 50லேருந்து 100ன்றது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, இல்லை நிறைய சாமி கும்பிட்றவங்க, விரதம் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை காய்கறியாக சாப்பிடும். அந்த விரதம் டைமில் சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த பொருள் பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம உடம்பையும் நம்ம மைண்டையும் ஒரே சமநிலையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா சுகர் லெவல் லைட்டாக ஏறி அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றது இப்போ ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றதோ, பேக்கரி சாப்பிட்றதோ, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே, இப்போ டீ நம்ம அஃப்ரெஷ் கிடையாது, வெளியே இருக்கிற டீ சாப்பிட்டோன்னா உடம்பு டக்குன்னு சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு 1 ஹவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெயின் ஆகும். அதெல்லாம் என்னென்னா, இந்த சுகருன்றது எனர்ஜி, ஹையாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் தூக்கி விட்டுட்டு டப்புன்னு கீழே இருக்கும். அதனால தான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாலும் மயக்கம் வரும், கொஞ்ச நேரம் சாப்பிட்டாலும் டக்குன்னு மயக்கம் வரும். ஏன்னா அந்த சுகர் லெவல் ரொம்ப ஹையாக கொண்டு போய் ரொம்ப சீக்கிரம் கீழே கொண்டு வந்துடும். அந்த மாதிரி வருதும் உடம்புக்கு வந்து
ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகும். இது மாதிரி டக்குன்னு இது பண்ணால் எப்போவுமே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாகவே இருந்தால் தான் ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த காய்கறிகள் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். ஒன்றும் சார் இந்த காய்கறிகள்லாம் நான் சாப்பிட்றது வந்து தேடி சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம் சார். ஒரு சின்ன சொல்யூஷன் என்னென்னா பேலன்ஸ் டயட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ், இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அரிசி பொங்க வச்சுட்டு சாம்பார் வச்சுருவோம், அதில் எத்தனை மிக்ஸ் இருக்குது, அது கார்போஹைட்ரேட், இதில் பல்ஸ் அவ்வளோதான். ஆனால் அதுக்கு கூட நம்ம எவ்வளவு காய்கறி சேர்த்துக்கிறோமோ, எத்தனை விதமாக டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோமோ, ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்தால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கிளைசிமிக் இண்டெக்ஸும் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஏன்னா நிறைய ஃபுட் இருக்கிறதுனால. ஸோ அடுத்தடுத்து எது இம்பார்ட்டண்ட், என்ன சாப்பிட்லான்றது இப்போ பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ பெஸ்ட்டு டாப் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபைபர், கால்சியம், ப்ரோட்டீன் இதுதான் சொல்லுவோம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ப்ரோட்டீன் சோர்ஸ்னு பார்த்தா நம்ம தோஃபு சொல்லுவோம், பட்டாணிகள் சொல்லலாம், அண்டு இப்போ ப்ரோட்டீன் ஷேக்ஸ் நம்ம தனியாக எடுக்கிறோம் அதுவும் சொல்லலாம். ஃபிஷ், சீ ஃபுட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் அண்டு எக்ஸ்லேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ ஃபைபர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி க்ரீன் ஃபுட்ஸ், காய்கறிகளில் அதிகமாக ஃபைபர் இருக்குது. ப்ரொக்கோலி, கார்ன், சீட், ஆப்பிள் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் எனக்கு எல்லாமே நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல சார், எனக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியாக இருக்குன்னா நீங்கள் மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நைட்டு வந்து இந்த ஆல்மண்ட்ஸை வந்து ஊற போட்டுட்டு காலையில் அந்த தோலை பிரிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த தோலில் வந்து டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு தோலை பிரிச்சுட்டு காலையில் தினமும் ஒரு 4 ஆல்மண்ட் சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதேமாரி கால்சியம் பார்த்திங்கன்னா சீஸ்மே, பால் சம்மந்தப்பட்ட தயிர், கிவி ஃப்ரூட், பப்பாயா இது எல்லாமே காலையில் ஒரு ரொட்டீனாக நம்ம பேலன்ஸ் டயட்டாக காலையில் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு நான் காலையில் இதை சாப்பிட போகிறேன், மண்டே இதை சாப்பிட போகிறேன், டியூஸ்டே இதை சாப்பிட போகிறேன்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இது ஒன்றும் நல்லது பேலன்ஸ் டயட்டுக்கு. ஏன்னா நம்ம பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு நாள் சமைக்கும் போது நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ எழுதி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது நான் எப்படி பண்ணுறேன்றதையும் நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கார்போஹைட்ரேட்ஸை வந்து பொட்டேட்டோ, அரிசி, ஸ்வீட், பனானா வருது. இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் சார் நான் அரிசி சாப்பிட்றேன், அரிசிலையும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சுகர் வருது அப்படின்றாங்க. இப்போ எப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபுட், நம்ம ஹெர்பல் லைஃப்பில் எப்படி ஸ்மார்ட் ஃபுட் சாப்பிட்றோமோ அதேமாதிரி நிறைய இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசிலேயே லோ ஜிஐ ரைஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஹைதராபாத்தில் வந்து கவர்மெண்ட்டும் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு இயற்கையாகவே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. நீங்கள் அமேசானில் போய் பீஃப் ஃபேட்ச் அப்படின்னு தேடினா தெரியும். அந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து அந்தளவுக்கு ஏறாது. நாங்கள் ஒரு 6 மாதமாக எங்கள் வீட்டில் அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. இன்னொன்று அது கஷ்டமாகவும் இருக்காது. இப்போ ஆர்கானிக் ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாரம்பரிய அரிசி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும் சார்ன்ட்டு. அப்படி கிடையாது. ஆக்சுவலி பாரம்பரிய அரிசி வந்து ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சிட்டியில் இருக்கவங்கலாம் பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகாது. ஏன்னா நான் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது சார் எனக்கு இது பாரம்பரிய அரிசி சரியாக ஜீரணம் ஆக மாட்டேது சார்ன்னுவாங்க. ஏன்னா கிராமத்தில் வந்து அவங்க உழைக்கிறது வேறு, சென்னையில் ஐடியில் ஆஃபீஸில் உழைக்கிறவங்களுக்கு வேறு, அந்த ஜீரண சக்தின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே பாரம்பரிய அரிசியாக சாப்பிட்டா எனக்கு எல்லாம் சரியாயிடும்னா அப்படியும் கிடையாது. அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும். இல்லை நான் ஐடியில் இருக்கேன், நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு, நான் அக்கௌண்ட்டாக இருக்கேன், அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு கிடையாதுன்னா நீங்கள் இந்த லோ ஜிஐ ரைஸ் இந்த மாதிரி தேடி போகலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், இப்போ இது வந்து நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்த்தோம், பேலன்ஸ்டு டயட்டாக பார்த்தோம். ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ அடுத்து வந்து இது வந்து நம்மளுக்கு இது தெரியாதா, தாத்தா பாட்டிங்கெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க, இப்போ தானே சுகரு அது நிறைய பிரச்சனை வருது, அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க, அவங்களுக்குலாம் எதுவும் நோய் வரலன்னா அவங்களும் இந்த ஜிஐ இண்டெக்ஸ், இந்த ப்ரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே பேலன்ஸாக சாப்பிட்டாங்க.
அதை வந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ இது வந்து எங்கே சார் போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயம், இப்போ மனசு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, உடம்பு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளது வந்து ஒரு ஆன்மீகமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது நல்லது, இது சாப்பிடுன்றது சொன்னால் எத்தனை பேர் செய்கிறாங்கன்றது டவுட். ஆனால் இது இது செஞ்சால் உனக்கு நல்லது கிடைக்கும், சாமி அருள் புரியனா நம்ம எல்லோரும் செய்வோம். அதனால் எல்லாமே ஆன்மீகமாக மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் என்னன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் சயின்ஸாக கடைப்பிடிச்சாலும் கிரேட், இல்லை ஆன்மீகமாக கடைப்பிடிச்சாலும் கிரேட். இப்போ சண்டே வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? யாருன்னா கை தூக்கி சொல்ல முடியுமா? 7 நாள். 7 நாள். ஓகே, 7 நாள் என்னென்ன நாள் மேடம்? மண்டே, டியூஸ்டே, ஓகே ஓகே. தமிழில் திங்கள், செவ்வாய், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை. ஓகே. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எதை குறிக்கிற மாதிரி இருக்குது? இப்போ திங்கள், செவ்வாய் இதெல்லாம் எதை குறிக்கிற மாதிரி இருக்குது? ஒரு பிளானட்ஸ். சூப்பர். எவ்வளவோ பேர் வைக்கலாம். இப்போ வந்து நம்மள வந்து சோழர்கள் இருந்தாங்க, பாண்டியர்கள் இருந்தாங்க, எதனா ஒரு ராஜா பேர் வைக்கலாம். இங்கிலீஷ் அப்போ தான் ஜூலியஸ், அகஸ்டஸ்ன்றதுல க்ரீக் ராஜா. அதே மாதிரி நம்மளே ராஜா பேர் வச்சிருக்கலாம். எதுக்கு கோள்கள் பேர் வச்சாங்க? ஏன்னா சார் நிறைய பேர் அன்மியூட் பண்ணாமல் பேசுகிறீங்க சார், எனக்கு கேட்கல. ஓகே, நான் ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறேன். என்னென்னா அந்தந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட கோளோட ரேஸ் வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சாமியாக ஏன் கும்பிட்றோம்? இப்போ கோவிலில் போய் 9 சிலை இருக்குது, 9 சிலையை சுற்றினா எனக்கு சரியாயிடுமானா அது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். பட் அதுக்கு சயின்ஸ் என்னென்னா, அந்தந்த கோள்களோட ரேஸ் நம்ம மேலே படுது. அந்த ஒரு ரேஸ் படுறதுனால நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக்காகவே நம்ம உடம்புல பல மாற்றங்கள் வருது. இது வந்து ப்ரூவன் சயின்ஸ். நான் ஆன்மீகம் பேசுகிறேன், ப்ரூவன் சயின்ஸ் பேசுகிறேன். ஸோ படுதுன்னு நம்ம வந்து ஓகே, அதனால் நீ சாமி கும்பிட்டா நல்லது. நம்ம வந்து சரி ஓகே, இப்போ சூரிய பகவான் நம்ம மேலே படுறாரு, நான் சூர்யான்னு கும்பிட்டா சரியாயிடுமானா அது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நம்ம என்ன கோவிலில் போயிட்டு இப்போ நம்ம ஒரு சாமி கும்பிட்றோன்னா அந்த சாமிக்கு என்ன படையல் வைக்கிறாங்க என்னன்றதை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த சயின்ஸ் புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நிறைய பேர் ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு சூரியனுடைய அருள் வேணும்னா கோதுமையில் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. கோதுமையில் ஏன் விளக்கு போடணுன்னா அந்த சன் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். அதுக்கு நீங்கள் அதோடைய ரிலேட்டட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட் சொல்லலாம். எனிதிங் இன் கோல்டன் கலர் இஸ் மோர் ரிலேட்டட் டு சன். ஸோ நீங்கள் அந்த சண்டே அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உடம்புல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏறும். ஓகேங்களா? இது வந்து ட்ரை அண்ட் ப்ரூவன் மெத்தடாலஜி. நீங்கள் இதை ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அன்றைக்கி வந்து எந்த கலர் ட்ரெஸ் போடுறோன்றது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹெர்பா லைஃப்பில் சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லோ க்ரீன் அடிக்க சொல்கிறாங்க. ஏன் பிளாக் இல்லை, ஏன் ப்ளூ இல்லை? ஏன்னா ஒரு கலருக்கும் உங்கள் மைண்டுக்கும் உங்கள் ஆர்கன்ஸுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது நிறைய ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். அதனால தான். ஸோ அதேமாதிரி சண்டே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் கோல்டன் கலர் ஃபுட்டு சாப்பிட்ட பாருங்கள், யூ வில் நோ த ரிசல்ட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். அதேமாதிரி மண்டேன்றது மூணுன்றது சில்வர் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்குது, மூன் அண்ட் மூட்ஸ் அப்படின்னு சில புக்ஸ் இருக்குது. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து ரொம்ப பீக்கில் போவாங்க. நம்ம அவங்கள மட்டும் தான் சொல்லுவோம். அப்படி இல்லை, நார்மலாக இருக்க நம்மளோட மைண்டையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக பீக் இருக்கும். சொல்லப்போனால் எனக்கு இப்போ நான் வந்து ரெகுலராக மெடிடேஷன் கிளாஸஸ்லாம் எடுப்பேன். மூன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு இந்த மூன் டைமில் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி தூக்கமே இருக்காது, அந்த எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த க்ரியேட்டிவிட்டி எழுதுறது வந்து நான் ஃபுல் மூன் டே அமாவாசை நைட்டில் தான் உட்காந்து எழுதுவேன். ஏன்னா எனக்கு தூக்கம் வராது, ஐ ஃபீல் ஃபுல் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி ஒன்றும் உங்களுக்கு மேலே வச்சு போடணும்னா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் நீங்கள் அந்த டைம் போட்டாலோ, இல்லை அந்த டைமில் இந்த பாயாசம், சிறுபருப்பு பாயாசம், இந்த கீர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூன் சம்பந்தமாக இப்போ சோமேஸ்வர்னு ஒரு கோவில் இருக்குது குஜராத்தில், அங்கெல்லாம் போனீங்கன்னா பாயாசம் தருவாங்க. ஏன்னா அந்த மூணுக்கும் அந்த ஒயிட் எனர்ஜிக்கும் அவ்வளோ ஒரு லிங்க். சரிங்களா? அதே மாதிரி இது என்ன, இப்போ இந்த சாப்பாடு அது சாப்பிடும் போது என்ன வரும்னா உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஹிந்தியில் இது வந்து சோமேஸ்வர்னு சொல்லுவாங்க. சோமேஸ்வர்னா மூன், தமிழில் வந்து திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், டியூஸ்டே வந்து மார்ஸ். இப்போ நிறைய இப்போ ஒரு ஃபேமஸ் பாட்டு போயிருக்கோம், இந்த செங்குருதி சேயோனேன்னு சொல்லிட்டு முருகர் பாட்டு. முருகர் வந்து ரெட் கலரில் சொல்லுவாங்க, ஏன்னா அவர் அவ்வளோ வார் பண்ணியிருக்காரு, அந்த செங்குருதியில் இருப்பார். அந்த டைமில் வந்து நீங்கள் ஆரஞ்சு ரெட் கலர் இதில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட் கிவ்ஸ் எனர்ஜி பூஸ்ட், இட் பூஸ்ட் எனர்ஜி, இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் வில் பவர். நீங்கள் இந்த முருகிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த வில் பவர் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழனிக்கு போனால் உடம்பு நல்லா சரியாகுது, ஏன்னா மார்ஸ்ன்ற அந்த பிளானட்டோட அந்த எனர்ஜி வந்து அங்கே தான் கரெக்டாக வரும். அகைன் இது நான் ஆன்மீகமாக சொல்கிறேன், பட் இது வந்து எல்லா மதத்தினர் எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா மிருகங்களுக்குமே செட் ஆகும். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் மிருகங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து செலக்டிவாக சில நாள் சில செடிகளை போய் சாப்பிடும். மிருகங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது, மனுஷங்க நம்ம தான் மறந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். வெனஸ்டே இஸ் ஃபார் மார்ஸ். இந்த டைமில் நீங்கள் நிறைய க்ரீனரி ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா நல்லது. நான் மெயின்லி துளசி வாட்டர்லாம் சொல்லியிருக்கேன். மெயின்லினா இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ப்ரூவன் ரிசல்ட்டாக சொல்கிறது. காலையில் எழுந்து நீங்கள் வெறும் வயிற்றில் வெனஸ்டே நீங்கள் அந்த துளசி தண்ணி குடிச்சு பாருங்கள் வெறும் வயிற்றில், யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அந்த டேவே சில வெனஸ்டே இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்க டேன்னு டிக் பண்ணிவிட்டு வாங்க, சில வெனஸ்டே இதை சாப்பிடாமல் டிக் பண்ணிவிட்டு வாங்க, யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் யுவர் பாடி. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதேமாதிரி தேர்ஸ்டே வந்து ஜூபிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வியாழக்கிழமை நம்ம போவோம், தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போட்டால் படிப்பு வரும், நல்லா பண்ணுவோம். ஏன் கொண்டக்கடலை மாலை போடுறோம்? தட்சிணாமூர்த்தி என்றைக்கு வந்து அதை சாப்பிட்டாரு, என்றைக்கு கேட்டார் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் ஏன்னா அந்த மாலை பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், ஏன்னா அந்த எல்லோ கலர் இஸ் வெரி க்ளோஸ் டு ஜூபிட்டர். அண்ட் ஜூபிட்டர் உங்களுக்கு ஒரு ஜூபிட்டரோட ரேஸ் உடம்புல நல்லா இருந்ததுன்னா உங்கள் பிரெயின் நல்லா இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எல்லோ கலர் ஃபுட் சாப்பிடணும். அது சிம்பாலிக்காக தான் எல்லோ கலரில் இருக்க அந்த சிக் பீஸ் பட்டாணியை நம்ம மாலையாக போடுறோம். அது ஆக்சுவலாக அப்படி போட்டாவது நம்ம எடுத்து சாப்பிடுவோமான்றது தான். ஆனால் நம்மளுக்கு வந்து வி ஆர் வெரி மெச்சூர்டு பர்சன். தினமும் காலையில் தேர்ஸ்டே இதை செஞ்சு சாப்பிட்டாலே, வீட்டில் சாப்பிட்டாலே படிப்பு நல்லா வரும். உங்களுக்கு வந்து ஜென்ரலாக நாலேஜ் ஆகும். இது ஸ்கூல் பசங்களுக்கு தான் இல்லை, பெரியவங்களுக்கும் நாலேஜ் தேவை, அந்த நாலேஜ் தான் வரும். அதேமாரி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃப்ரைடே வந்து வீனஸ், வெள்ளின்னு சொல்லுவாங்க, லக்ஸுரி ஆக்சுவலி. அந்த டைமில் வந்து வீனஸ் வந்து மோர் ஃபார் ரொமான்ஸ், மோர் ஃபார் லக்ஸுரி. அதனால தான் என்னமோ தெரியல, நம்மளது வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும், ரொம்ப ரொமான்டிக் மூடாக இருக்கும்னு சொல்லி தான் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் தான் நம்மளதில் வந்து ஜென்ரலாக ஆன்மீகமாக போனீங்கன்னா அன்றைக்கி வந்து சாமி நாளாக்கிடுவாங்க, விரதம் இருக்கணும் அப்படின்லாம். ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த மைண்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். நிறைய மதங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லீவாக இருக்கும், சாமி கும்பிடுங்கன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் வெஸ்டர்ன் என்னன்னு தெரியல, எதை வச்சு சொன்னாங்க தெரியல, அதை கடைசி வீக் ஆக்கிட்டு ஃப்ரைடே நைட்னா பார்ட்டி வீக் ஆக்கிட்டாங்க. ரெண்டுமே பெனிஃபிட் இருக்குது, ஆனால் அந்த எனர்ஜியை நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதுல தான் இது இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பாசி பருப்பு பாயாசம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா இட் ரியலி ஒர்க்ஸ். சில்வர் கலர், எனி ஒயிட் கலர் இஸ் வெரி க்ளோஸ் டு வீனஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, நாளைக்கு உங்கள்கிட்ட பேஷன்ஸ் சில ரெக்யர்மெண்ட்ஸோடு நம்மக்கிட்ட ஹெர்பல் லைஃப் வரும்போது இதை சாப்பிடும்போது இதையும் நீங்கள் ஆடட் வேல்யூவாக கொடுத்தீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஃப்ரைடே இந்த மாதிரி நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா இட் கிவ்ஸ் அமேசிங் ரிசல்ட்ஸ். அண்ட் சாட்டர்டே இது சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க. சனிக்கிழமை போனால் அந்த சார் முன்னாடி ஸ்லைட் போயிடுங்க சார். சனிக்கிழமை போனால் எல்லோரும் இந்த எள்ளு விளக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், எரிச்சிக்கிட்டு எல்லா கோவிலையும் போயிட்டுருக்கோம். அது ஏன் எள்ளு விளக்கு போடுறோன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எனிதிங் கிரே அண்ட் பிளாக் இஸ் க்ளோஸ் டு சாட்டர்ன். இது வந்து நம்ம சொல்லலை, வெளிநாட்டுக்காரங்க சொன்னால் தான் நம்ம நம்பணும். சாட்டர்ன்லேருந்து வர ரேஸை பார்த்தீங்கன்னா அது வந்து பியூர் சாம்பல் கலரில் இருக்கும். அது வந்து எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைமில் அந்த சாம்பார் கலர் ஃபுட், இந்த எள்ளுகள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல வந்து போன் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ என்னென்னா எனக்கு என்னென்னா இது வந்து நான் முன்னாடி ஃபஸ்ட்டு தேடி ஃபுட்டு சாப்பிடுவேன். 7 நாள் இருக்குது, 7 கலர் இருக்குது, 7 விதமான ஃபுட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் தேடி வாங்கிறதுக்குள்ள வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னால் சலிச்சிரும். இது எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் அதான் சொன்னாங்க, அம்மாலாம் சொன்னாங்க, மாமியார் கூட இவ்வளோ வேலை வாங்கினதில்ல, நீ இவ்வளோ வேலை வாங்குறீன்னுவாங்க. என்னென்னா அவ்வளோ வேலை கஷ்டமாக இருக்குன்னா
ஒரே ஒன் டைம் பிளேஸ்ன்னு பார்த்தா எனக்கு ஹெர்பல் லைஃப் கிடச்சிது. ஏன்னா ஹெர்பல் லைஃப்பில் வந்து எனக்கு ஹெர்பல் லைஃப் வரதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே டயபெட்டிஸ், ரொம்ப ஹை டயபெட்டிஸ் இருந்தது. நிறைய பேருக்கு தைராய்டு இருந்தது லேடிஸ்க்கு. இதெல்லாம் சாப்பிட்டு சரியாச்சு. அப்போ தான் எப்படிடா இது ஒர்க் ஆகுது, ஹெர்பல் லைஃப்பில் மட்டும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஹெர்பல் லைஃப்பில் நார்மலாகவே நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே லோ ஜிஐ இண்டெக்ஸ். நிறைய பேர் ஜென்ரலாக லோ ஜிஐ இண்டெக்ஸ் வெளியே ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா, லோ ஜிஐ இண்டெக்ஸ் சாப்பிட்டா அப்படியே எனர்ஜி டல்லாக இருக்கணும். அங்கே இந்த விரதம் டைம்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா எனர்ஜி வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு லோ ஜிஐ சாப்பிட மாட்டாங்க. அது என்ன சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டா எனர்ஜியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த எனர்ஜி ஒரு பீக்கில் போகும், அப்புறம் டக்குன்னு இறங்கிடும். ஆனால் இந்த விரதம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி 2 நாள் விரதம் இருந்தால் கூட அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ நம்மளோட ஷேக்கும் அதே மாதிரி தான். நம்ம ஷேக் வந்து லோ ஜிஐ வித் குட் எனர்ஜி. நம்ம ஷேக் சாப்பிட்டா எனர்ஜியாகவும் இருக்குது அண்ட் லோ ஜிஐ, சுகரும் ஏறாது. அதே மாதிரி தான் நம்ம அஃப்ரெஷும். டீ வந்து நம்ம எதுக்கு குடிக்கிறோம், எனர்ஜியாக இருக்கணும்னு குடிக்கிறோம். எனர்ஜி வரும், அப்புறம் டக்குன்னு பார்த்தா கீழே இறங்கிடும் வெளியே குடிக்கிற டீ. ஆனால் நம்ம அஃப்ரெஷ் குடிக்கிறது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இன்னொன்று, இப்போ நான் சொன்ன கால்சியம், ஃபைபர், விட்டமின், ப்ரோட்டீன் இது எல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கணும் ஹெர்பல் லைஃப். நீங்கள் போயிட்டு ஒரு மார்க்கெட்டாக போயிட்டு ஒரு பொருளாக தேடி எழுதிட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப எல்லாரும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். ஆனால் நம்ம ஹெர்பல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கால்சியமுக்கும் ஒன்று இருக்குது, ப்ரோட்டீனுக்கும் ஒன்று இருக்குது, ஃபைபருக்கும் ஒன்று இருக்குது, ரெடி டப்பாவாக இருக்குது. இப்போ எனக்கு மேலே தான் செல்ஃப் எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. எடுத்து டக்கு நான் கலந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என் உடம்பு வந்து எனக்கு என்னென்ன தேவையான சத்தம் அது எல்லாமே ஹெர்பல் லைஃப்பில் வருது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா அந்த கலர்ஸ். இப்போ ஹெர்பல் லைஃப்பில் வந்து ஒரே கலர் வச்சிடலாம்ல, ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது? அந்த கலர்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த 7 கலருமே நம்மளதில் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன். ஏன்னா எதெல்லாம் நான் நல்லதுன்னு எடுத்து வச்சேன்னா அது எல்லாமே எனக்கு, நான் தான் போட்டேன் ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் நியூட்ரிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஹெர்பல் லைஃப்பில் பார்த்தா அந்த கலர் இருக்குது, விட்டமின் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, என்ன இல்லைன்னு யோசிக்கும் போது தெரியல, எல்லாமே இருக்குது. ஏன் ரெஸ்ட்டு கூட சரியாக தூக்கம் வராதவங்க கூட இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்திருக்காங்க. நான் அதனால தான் நான் போனேன். அவங்க வந்து சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஹெர்பல் லைஃப் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக தூங்குறாங்க. ஸோ இந்த லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த கஸ்டமர் இன்றைக்கி கொடுக்க போகிறேன், 10 டேஸ்க்கு அப்புறம் இவர் ரிசல்ட் ஷேர் பண்ணுவார். என்ன பெஸ்ட்டுன்னா, ஏன் சென்டரில் வந்து சாப்பிட்ணும்? ஏன்னா இதில் பார்க்கும்போது இவ்வளோ பேர் சென்டரில் இருந்து அட்டன் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் வேணால் 1 வாங்கி வைப்போம், 2 வாங்கி வைப்போம். சென்டரில் வந்தால் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். ஒரு எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக ரிசல்ட் வரும். இது எப்படி சார் நான் நம்புறதுன்னா, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. எந்த டே என்ன சாப்பிட்ணும், என்ன மாதிரி கலரில் ட்ரெஸ் போடணுன்றது எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஷுவர் சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. மெசேஜ் ஆன்மீக வழியில கொண்டு போயிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது கேக்குறதுக்கு உண்மையில. ஆனா ஆச்சரியமா இருக்குது, ஒவ்வொரு நாள்ல இப்படி கலர் கலரா சாப்பிடுறது, ஒரே நாள்ல நமக்கு இந்த ஹெர்பல் ஃபுட்ஸ் எடுக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. நன்றி சார். சார் ஆக்சுவலா இந்த டேஸ்ல வந்து ட்ரெஸ் கோட் தான் இந்த கலர்ஸ்ல போடுவோம், அதுதான் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது சண்டே இந்த ட்ரெஸ், மண்டே எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணுவோம், டியூஸ்டே வந்து எல்லோ கலர், அந்த மாதிரி அதுதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஃபுட்டும் வந்து அதோட லிங்க் ஆனதுங்கிற விஷயத்த வந்து உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஆபீஸ்ல எல்லாம் அப்படிதான் போட்டு போவோம் எல்லாருமே. சோ ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து அப்படிதான் சொல்லி ஃபுட் யாரும் சொல்லி தரல. தேங்க்யூ சோ மச் சார். குட் மார்னிங் சார். நீங்க சொன்னது வந்து 100% எல்லாமே கரெக்ட். அதனாலதான் வந்து நம்ம ஃபுட்லயே பாத்தீங்கன்னா அந்த நவதானியங்கள் வச்சாங்க. பிளானட் பேஸ் பண்ணி ஒரு பிளானட்டுக்கும் ஒரு நவதானியம் நம்ம கோவில்ல போய் அங்க பண்றதாகட்டும், நம்ம சாப்பிடுறதாலுமே வந்து அதுதான் மெயின். அத வந்து அறிவுபூர்வமா அங்க எடுத்தாங்க. இப்ப சயின்டிபிக் பிரகாரமா நம்ம வந்து உணவா எடுத்துக்கிறோம். முன்னால நிறைய சொல்லிருப்பாங்க, நம்ம எடுக்கல. இப்ப எல்லாருக்கும் நாலேஜ் வர வர அது வந்து நார்மலா வருது. தேங்க்யூ சார்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு வந்து செக்ஷன் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா நம்ம மேம் சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ் தான் நம்ம கலர் கலரா போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கொடுத்துக்கிறீங்க. ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போடணும், பிளஸ் நம்மளுடைய ஃபுட்டு வந்து நம்ம எப்படி போடணும் சாப்பிடணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது வந்து நம்ம லேடிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம 7 ஃபிளவர் வச்சு நம்ம கொடுக்கணும் சென்டர்ல அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஒரு சார் ஃபாலோ பண்றோம், எல்லாம் ஃபாலோ பண்ணாம போறோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்தை நம்ம இது வந்து எடுத்திருக்கோம். என்னன்னா வர கஸ்டமருக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணியாச்சு நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்க செக்ஷன்ல எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஆல். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு எக்ஸலண்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நாட் ஓன்லி ஹெல்த் வெல்த் மட்டும் இல்ல, நாலேஜும் கெயின் பண்ணிக்கிறோம். உங்க ஃபீட்பேக் வந்து நீங்க குரூப்ல போடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இவ்வளவு அழகா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. மண்டே பாத்தீங்கன்னா ஒயிட் வெனிலா, டியூஸ்டே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சொன்னாரு ஆரஞ்சு ஷேக், வெட்னஸ்டே வந்து கிரீன் கலர் சொன்னாரு ஃபேன், தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா எல்லோ சொன்னாரு மேங்கோ, ஃப்ரைடே வந்து சில்வர் ஒயிட் குல்பி, சாட்டர்டே வந்து சாக்லேட் ஆஷ் கலர். டெய்லி இந்த 7 days ஃபாலோ பண்ணுமா அந்த ஃபுட்டு உங்களுக்கு ஹெல்த்தியா எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்டா இருக்கும். தேங்க்யூ தினேஷ் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ எல்லாருமே நோட் பண்ணிட்டாங்க நீங்க சொல்ல. ஓகே, தேங்க்யூ so much. For more details, please subscribe to my channel. உங்களுக்கு personalized health coaching வேணும்னா என்னோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. It's 8807802907. Thank you.